பார்க்க போகிறோன்னா ஸ்டாக்கிங் கிளாத் வச்சு எப்படி ஃப்ளவர் ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு இது போல் எதனா ஒரு ரவுண்ட் கலர் ஆப்ஜெக்ட் எடுத்துகிட்டு அந்த ஆப்ஜெக்ட் மேலே இந்த கிராஃப்ட் ஒயர் அல்லது ஸ்ட்ரிங் ஒயர்னு சொல்லுவாங்க. இதுக்கு அந்த ஸ்ட்ரிங் ஒயர் வச்சு இது மாதிரி இது பண்ணிவிட்டு ரொட்டேட் பண்ணிக்கலாம். இந்த ஷேப் வேணும்போது அது போல் இது பண்ணிங்கன்னா வந்துடும். இதில் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு இது பண்ணிங்கன்னா நார்மல் த்ரெட்டு சூயிங் த்ரெட் இது பண்ணுவோம்ல, அந்த த்ரெட்டில் இந்த கிராஃப்ட் ஒயரை இது மாதிரி வச்சுட்டு இப்படி ஃபோல்டு பண்ணி ஒரு ப்ரெஸ் கொடுத்துட்டு டைட்டாக ரொட்டேட் பண்ணிக்கோங்க. அதுக்குன்னு ரொம்ப டைட்டாக ரொட்டேட் பண்ணிங்கன்னா வெளியே எடுக்கும்போது கஷ்டமாக இருக்கும். ரொட்டேட் பண்ணிவிட்டு மெதுவாக எடுத்திங்கன்னா இது மாதிரி கிடைச்சிச்சா அதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது மாதிரி ஒரு 5 எடுத்துக்கிறேன். இது மாதிரி 5 கிராஃப்ட் ஆயிலில் இது மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் ஒரு 5 ரெடி பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த கிராஃப்ட் ஒயரில் கூட சைஸ் வந்து டிஃப்ரெண்ட் சைஸில் இருக்குது. இது வந்து 0.3 or 5 mm சைஸு. இதிலே 1 mm கூட அவைலபிளாக இருக்குது. அது வந்து கொஞ்சம் ரொம்ப திக்காக இருக்கும். இது போல் ரொட்டேட் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ரொட்டேட் பண்ணி நம்ம இது போல் எடுக்கும்போது கூட எடுத்துடலாம். இங்கே ரொட்டேட் பண்ணும்போது அது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்கு அந்த 1 mm தான் மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்கும்போது என்ன பண்ணணும், நீங்கள் வந்து கட்டர் இருக்குல்ல, எலக்ட்ரிஷியன்லாம் யூஸ் பண்ணுவாங்களே, அந்த கட்டர் வச்சு ரொட்டேட் பண்ணிக்கோங்க. இது மாதிரி ரொட்டேட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது மாதிரி எடுத்துட்டு ஸ்டாக்கிங் கிளாத்தில் நல்லா விரிச்சிட்டு நம்ம எவ்வளோ இழுக்கிறோமோ அவ்வளோ விரிவு கொடுக்கும் இந்த ஸ்டாக்கிங் கிளாத்து. இது போல் ஸ்டாக்கிங் கிளாத்தில் இன்சைடில் உள்ளே விட்டுட்டு அதுக்குன்னு கிளாத்தை ரொம்ப வேஸ்ட் பண்ணாதீங்க. எப்படி மினிமைஸாக யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. இது மாதிரி கீழே பிடிச்சிட்டு மேலே கீழே எல்லாத்தையும் நல்லா டைட்டாக பிடிச்சி இழுத்துட்டு ஒரு ரொட்டேட் கொடுத்திங்கன்னா இது போல் இருக்கும். இதுவே வேறு ஷேப் வேணால் இது மாதிரி இழுத்துக்கோங்க. ஓவல் ஷேப்பில் வந்துச்சா? இப்போது சப்போஸ் ஓவல் ஷேப் வேணாம், எனக்கு டிஃப்ரெண்ட் ஷேப் வேணும் அப்படின்னாலும் இது மாதிரி பெண்ட் பண்ணி கூட இது பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அந்த பட்டர்ஃப்ளை எஃபெக்ட்டுக்கு கொஞ்சம் வளைச்சொல்ல, இது மாதிரி கொஞ்சம் லைட்டாக வளைச்சி யூஸ் பண்ணிக்கலாம். இது எந்த ஷேப்பில் இது பண்ணாலும் வளைவாக இருக்கும். கீழே இருக்கிற போர்ஷன் மட்டும் கொஞ்சம் நல்லா இழுத்து டபுள் டைம் ரொட்டேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த நார்மல் த்ரெட்டை வச்சு நல்லா ஒரு விரலில் டைட்டாக பிடிச்சின்னு நார்மல் த்ரெட்டை வச்சு இது ஒரு 3 இல்லை 2 டைம்ஸ் சுற்றிட்டு பூ கட்டுறோம்ல, அது மாதிரி இது பண்ணிக்கோங்க. 2 டைம்ஸ் போட்டு சுற்றிட்டு இது மாதிரி எஸ்எஸ்ஸாக இருக்கிற த்ரெட்டெல்லாம் கட் பண்ணிவிடுங்க. சப்போஸ் உங்களுக்கு பூ கட்டுற மாதிரி தெரியலன்னா அந்த 2 த்ரெட்டை எடுத்து நார்மலாக நாட் போடுவோம்ல, அது மாதிரி நாட் போட்டுக்கோங்க. இப்போ எஸ்எஸ்ஸாக இருக்கிற ஸ்டாக்கிங் கிளாத்து ஒயர் எல்லாத்தையும் சேர்த்து கட் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி நான் 5 பெட்டல்ஸ் ரெடி பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இப்போ ஒரு லாஸ்ட் பெட்டலை அகைன் பண்ணி காமிக்கிறேன் எப்படி பண்ணணுன்ட்டு. இது மாதிரி ஸ்டாக்கிங் கிளாத்தில் இந்த பெட்டலை இன்சைடு உள்ளே விட்டு இந்த கிளாத் எல்லாத்தையும்
இது மேலே பிடிச்சிட்டு ஒரு கீழே இது மாதிரி இழுத்து டைட்டாக ஒரு 2 டைம் ரொட்டேட் பண்ணிக்கிறேன். ரொட்டேட் பண்ணிவிட்டு இந்த நார்மல் த்ரெட்டை இது மாதிரி ஒரு விரலால் பிடிச்சிட்டு ஒரு 2 இல்லை 3 டைம்ஸ் இல்லை 4 டைம்ஸ் கூட உங்களுக்கு எப்படி இது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சுற்றிட்டு பூ கட்டுள்ள அது மாதிரி இது மாதிரி 2 டைம்ஸ் போட்டு நல்லா டைட்டாக இழுத்துக்கிறேன். இழுத்துட்டு இந்த எக்ஸஸ் த்ரெட்டெல்லாம் கட் பண்ணிவிட்டு கீழே கொஞ்சம் கேப் விட்டுட்டு இந்த கிளாத்தை கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிட்டேன். இப்போ இது போல் நம்மளுக்கு 5 பெட்டல்ஸ் வந்து ரெடி பண்ணிவிட்டு இது எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த பெட்டல்ஸை ஃபஸ்ட்டு அரேஞ்ச் பண்ணி பார்க்கணும். அரேஞ்ச் பண்ணிவிட்டு எந்த இதில் வச்சா நல்லா இருக்குன்ட்டு செக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பெட்டல் மேலே இன்னொரு பெட்டல் இருக்கிற மாதிரி இது மாதிரி அரேஞ்ச் பண்ண போகிறேன் நான். ஃபஸ்ட்டு இருக்கிற பெட்டலை கீழே இருக்கிற போர்ஷனில் ஸ்டிச் பண்ணிக்கலாம். அந்த ஃப்ரேமில் இருக்கிற கிளாத்தோட ஸ்டிச் பண்ணிக்கிறோம். டூ இல்லை 3 ஸ்டிச் வந்து போட்டு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸ்டிச் பண்ணிவிட்டு இன்னொரு பெட்டலை வச்சுட்டு இதுக்கு மேலே இது போல் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். ஒரு 2 இல்லை 3 ஸ்டிச்சு சேம் கலர் த்ரெட்டை யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வெளியே ஆட தெரியாது, யூனிஃபார்மாக இருக்கும். ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு பெட்டல் வந்து இது மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஒரு பெட்டலுக்கு மேலே இன்னொரு பெட்டல் வச்சு ஸ்டிச் பண்ணுறேன், அவ்வளோதான். ஸ்டிச் பண்ணும்போது நல்லா டைட்டாக ஸ்டிச் பண்ணுங்க. டைட்டாக ஸ்டிச் பண்ணிக்கிறேன். அகெயின் இந்த பெட்டலுக்கு மேலே பெட்டல் வைக்கிறேன். பெட்டல் மேலே பெட்டல் வச்சுட்டு எப்போவும் சொல்கிற மாதிரி தான் 2 இல்லை 3 ஸ்டிச் போட்டு நல்லா ஸ்டிச் பண்ணிக்கிறேன். அந்த பொசிஷன் சேஞ்ச் ஆகாத மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸ்டிச் பண்ணும்போது அந்த ஸ்ட்ரிங் ஒயர் நம்ம கீழே ரொட்டேட் பண்ணல, அது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஸ்டிச் பண்ணுறதுக்கு. இந்த லாஸ்ட் பெட்டலை இந்த பெட்டல் மேலே பெட்டல் இருக்க மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஒரு பெட்டல் மேலே ஒரு பெட்டல் தானே நம்ம வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கோம், அது மாதிரி அரேஞ்ச் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸ்டிச் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து ஸ்டிச் பண்ணுங்கள். அட் த சேம் டைம் ஒரு 2 இல்லை 3 ஸ்டிச் போட்டு டைட்டாக ஸ்டிச் பண்ணிக்கணும். அந்த பொசிஷன்லாம் கரெக்டாக வச்சு இதாக ஸ்டிச் பண்ணுறோமா அப்படின்ட்டு செக் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். இந்த பெட்டல்ஸ்லாம் இந்த ஃப்ரேமோட ஜாயின் பண்ணிடும், ஒரு சின்ன நாட்ச் மாதிரி போட்டு
இது மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கிறோம். ஒவ்வொரு பெட்டல்லையும் இந்த ஃப்ரேமில் இருக்கிற கிளாத்தோட சேர்த்து ஸ்டிச் பண்ணிக்கிறோம். ஒவ்வொரு பெட்டலுக்கும் அதே இந்த பெட்டல் ஃப்ரேமில் ஸ்டிச் பண்ணிட்டோமா. இந்த 2 பெட்டலுக்கு சென்டரில் இது மாதிரி இந்த 2 பெட்டலையும் சேர்த்து ஒரு ஸ்டிச்சு. அதே மாதிரி இங்கே இந்த 2 பெட்டலையும் சேர்த்து ஒரு ஸ்டிச்சு. சேம் கலர் த்ரெட் யூஸ் பண்ணால் இது மாதிரி ஆட தெரியாது. சேம் கலர் த்ரெட் யூஸ் பண்ணுங்கள் நீங்கள் யூஸ் பண்ணும்போது கிளாத்தில். உங்களுக்கு நான் எங்கே ஸ்டிச் பண்ணுறேன் அப்படின்னு தெரியணும் அப்படின்றதுக்காக நான் வந்து வேறு கலர் யூஸ் பண்ணுறேன். இது மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு சென்டர் போர்ஷனில் இதெல்லாம் ஹைட் பண்ணுறதுக்கு இதை ஹைட் பண்ணுறதுக்கு நான் வந்து ஃப்ளவர் சீக்வன்ஸ் இல்லைன்னா கிறிஸ்டல் பீடு வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் ஃப்ளவர் சீக்வன்ஸை வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். அது வந்து பெரிய சைஸ் இது மாதிரி ஃப்ளவர் சீக்வன்ஸ் பெரிய சைஸு வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஒரு ஃப்ளவர் சீக்வன்ஸ், ஒரு 3 mm கோல்டு பீட், அகெயின் இங்கே ஒரு நம்மளுக்கு இதுதான் வைக்கணும் அப்படின்றது இல்லை. எதை உங்களுக்கு கிட்ட இருக்கிற மெட்டீரியல் வச்சு நீங்கள் டிசைன் பண்ணிக்கோங்க. ஒரு 3 mm கோல்டு பீட். அந்த ஸ்ட்ரிங்லாம் இருக்கிறதுனால சென்டரில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், பார்த்து பொறுமையாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க. சப்போஸ் எதனா டவுட் இருந்துச்சுன்னா கால் பண்ணி கிளியர் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோ எடுத்து சென்ட் பண்ணுங்கள் எங்கே டவுட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஃப்ளவரே உங்களுக்கு எம்போஸ்டாக வேணும். இப்போ நான் வந்து இது முடிச்சுட்டேன். இந்த ஃப்ளவரே இப்போ எம்போஸ்டாக வேணும் அப்படின்னா இப்போ இந்த பெட்டல்ஸ் வந்து ஃப்ரேமோடு ஸ்டிச் பண்ணல, அது ஸ்டிச் பண்ணாமல் அப்படியே விட்டிங்கன்னா எம்போஸ்டாக இருக்கும். ஃபைனலாக லாக் பண்ணிக்கிறேன். இப்போ அதை ஃபினிஷ் பண்ணிட்டேன். இது வந்து நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு ஃபோட்டோ எடுத்து சென்ட் பண்ணுங்கள். எதனா டவுட் இருந்துச்சுன்னா கால் பண்ணி கிளியர் பண்ணிக்கோங்க.